கர்த்தர் உங்களோடு பேச உண்மையில் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், அதிலே 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். இங்கே சாலமோனுடைய மண்டபத்திலே சபை கூடினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சாலமோன் மண்டபத்தில் சபை கூடினது. சபையை தேவன் உருமாற்றத்திற்குள் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் அது. உங்களுக்கு தெரியும், முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்கிறது, அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. தேவனுடைய வல்லமை அவிதமாக செயல்பட தொடங்கின ஒரு காலகட்டம். நீங்கள் அந்த அலங்கார வாசல் என்று சொல்லும் பொழுது அது சாலமோன் உண்டாக்கின ஒரு வாசல், சாலமோன் ஏற்படுத்தின ஒரு வாசல். சாலமோனுக்கு அநேக ரதங்கள் இருந்தது. அதில் ஒரு ரதம் ஆலயத்துக்காக போகிறதுக்காக மாத்திரம் வைத்திருந்தார். அரண்மனையிலிருந்து அந்த ரதத்தில் கிளம்பி நேரே சாலமோன் மண்டபத்தில் அந்த ரதத்தை நிறுத்தி விடுவார். நிறுத்திவிட்டு கால்நடையாக அங்கிருந்து சாலமோனும் சாலமோனுடைய கூட்டத்தாரும் நடந்து இந்த ஆலயத்திலே அலங்கார வாசலின் வழியாக ஆலயத்துக்கு உட்பிரவேசிப்பார்கள். அலங்கார வாசல் என்பது அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு உரிய ஒரு வாசலாக இருந்தது. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரும் யோவானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த வாசலில் நுழைந்து அதன் ஊடாக ஒரு அற்புதத்தை அவர்கள் செய்தார்கள். இது வேத சத்தியம். அப்போ சபையுடைய அந்த டிரான்சிஷன் ஆஃப் சர்ச் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி அது மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அலங்கார வாசலின் வழியாக அடுத்த இடம் எங்கேன்னா சாலமோன் மண்டபம். அப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரண்மனை என்று சொல்லப்படுகிற தேவ ராஜ்யம். அப்போ சபை வல்லமை உள்ளதாக ஆளுமை நிறைந்ததாக மாறுகிற அந்த காலகட்டத்தை குறித்து அதனால தான் அப்படி வரிசையாக இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதில் சாலமோன் மண்டபத்தில் கூடுகிறது சபை. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க சபை. சரி வசதினா சேர்ந்துடலாம்னு கிடையாது. அவ்வளோ விசுவாசத்தில் துணிந்திருந்தால் மட்டும்தான் சபையில் என்ன செய்ய முடியும், சேர முடியும். ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். பெரிய சாட்சி உள்ள ஒரு காலம் அது. 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்கிறது, திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சபையுடைய பெருக்கத்திற்குள்ளாக சபை கொண்டு செல்லப்பட்ட ஒரு காலகட்டம். இதில் ஒன்று ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். அவன் பேர் பேதுரு. வேதம் சொல்கிறது, அவனுடைய நிழலாகிலும் 15ஆம் வசனத்தில் இருக்கு,
பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. கடைசியில் என்ன போட்டிருக்கு, 16ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? குணமாக்கப்பட்டார்கள். இந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னா, பின்தொடரும் அற்புத வல்லமை. பின்தொடரும் அற்புத வல்லமை. ஒரு மனுஷனுடைய நிழல் என்று சொன்னால் அது அவனை விட்டு நீங்குவதே இல்லை. அவன் போகிற எல்லா இடத்திலும் அந்த நிழல் என்ன செய்து வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்கள் சொல்லப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், என்னை தொடரும். அப்படிதானே? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படிதானே? அப்படிதானே இருக்கு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் இருக்கா, என்னை தொடரும் இருக்கா? என்னை தொடரும். அப்படிதானே? ரைட். சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் தொடர்கிறது, சிலருடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் தொடர்கிறது. இங்கே பேதுருடைய வாழ்க்கை கவனித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவனை பின்தொடர்கிற, அவனை விடாமல் பற்றி கொண்டு பின்தொடர்கிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய அற்புதமான வல்லமை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இவ்வளவு விசேஷம் உடையவனாய் அவனை மாற்றினது என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நான் சில யோசனைகள், அதுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஏன்னா இந்த இரவு எப்படிப்பட்ட இரவாய் இருக்கிறது என்றால், இந்த இரவுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், இது முதல் இரவு. இது முதல், from now onwards. இன்று இந்த இடத்தில் தேவன் ஏதோ செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். அது உங்க வாழ்க்கையிலே ஒரு இது முதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. from now onwards, from this time onwards, இப்பொழுதிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து அப்படிப்பட்ட சில உருமாற்றங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகளையும் லூக்கா சுவிசேஷத்தையும் எழுதினது ஒரே ஆள் தான். எழுதின அந்த ரெசிபியன்ட் யாருக்கு எழுதப்பட்டதோ அவங்களும் ஒரே ஆள். அப்படித்தானே? தெயோப்பிலுவே. அப்படித்தானே? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1ஆம் வசனத்தை கவனிங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. லூக்கா 1ல் என்ன போட்டிருக்கு? மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சகோதரரே. ரைட். அடுத்து அப்போஸ்தலர் 1:1. தெயோப்பிலுவே, ஒரே சுவிசேஷத்தினால அந்த மகா கனம் பொருந்தினதெல்லாம் போயிருச்சு. அப்படித்தானே? ஒரு சுவிசேஷம் அவனை சகோதரனாக்கிருச்சு. அல்லேலூயா. இங்க எழுதும்போது என்ன எழுதலை? மகா கனம் பொருந்தினெல்லாம் எழுதலை. அங்க எழுதினார். அந்த ஒரு சுவிசேஷம் ஆலயம் என்ன பண்ணிருச்சு? மாத்திருச்சு. இங்க எப்படி எழுதிருக்காரு? தெயோப்பிலுவே. அல்லேலூயா. இந்த ரெண்டு, அதாவது அப்போஸ்தலர் 5ல் தான் நம்ம இந்த விசேஷத்தை பார்த்தோம். அப்ப நான் நேரடியாக லூக்கா 5க்கு ஓடி போனேன். ஏன்னா அப்போஸ்தலர் ரெண்டுமே ஒரே ஆள் எழுதியிருக்கிறார். அப்ப இங்க இப்படி இருக்குன்னா அப்ப அங்க என்ன இருக்கு? அங்கதான் என்ன இருக்குது? அந்த ஃபர்ஸ்ட் துவக்கம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை அங்கேதான் என்ன பண்ணிருக்காருன்னா துவக்கி இருக்கிறார். நமக்கு தெரியும், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன நடக்கு அப்படின்னா, அந்திரேயா, பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் இன்னும் ஒருவனும் 2 பேருமா சேர்ந்து, அவங்க 2 பேரும் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள். அப்படி யோவான் ஸ்நானகனுக்கு பிறகே நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கிறான். பார்த்து சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். அந்த ஒரு வார்த்தை
2 பேரையும் இயேசுவுக்கு பின்னாடி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நேர இயேசுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கூட அவங்கள திரும்பி பார்த்து கேட்டார், என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு பின்னாடி வந்தாங்கனாலும் ஏதோ தேடிட்டு தானே செய்கிறாங்க, வர்றாங்க, என்னதோ தேடுறான், ஒரு வேலை வேணும்னு வந்திருப்பான் இல்லையா, இல்லைன்னா என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும் பாஸ்டர் வந்திருப்பான், ஏதோ ஒன்று. அதனால் என்ன தேடுகிறாய் அப்படின்னு ஒன்று. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்? அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உபகாரத்திற்காக வரவில்லை, உறவுக்காக வருகிறோம். We want to stay with you. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த அட்ரஸுக்கு வாங்கப்பான்னு சொல்லலை. உடனே என்ன சொன்னார் தெரியுமா, வந்து பாருங்கள். இது வாசிக்கும் போதே நான் யோசிப்பேன், ஏன்னா எப்போவுமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல 2 நிலை இருக்குது. ஒரு நிலை என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று தேடிட்டு போகிறது, அவருக்கு பின்னாடி ஏதோ தேடிட்டு போகிறது. அதை தாண்டி இன்னொரு நிலை இருக்குது, அதுதான் அவர் தங்கும் இடத்தில் தங்க வைக்கிற நிலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, உடனே போயாச்சு. அங்கே போய் அங்கே தங்கினாங்களே, அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னா, இவர் தான் மேசியா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு தான் மேசியான்ற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் உடனே என்ன பண்ணான் பாருங்களேன், முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு என்ன சொன்னான் தெரியுமா, மேசியாவை கண்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்னது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் அவன் சொல்கிறான், ஆட்டுக்குட்டியை பார்க்கல, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை பார்த்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் தங்கிட்டோம்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு. ஹல்லேலூயா. சொன்ன உடனே இந்த சீமோன், அந்திரேயாவுடைய சகோதரனுக்கு பேர் என்னது, சீமோன். சீமோன் ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணார், வாங்க போய் பார்த்துருவோன்ட்டு எல்லாருமா போகிறாங்க. போய் அங்கே போய் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை பார்த்தோன்னே இந்த சீமோனுக்கு அவ்வளோ தூரம் என்ன வரல, ஒரு கன்விக்ஷன் வரல. இவரா நல்லா பார்த்தியா, இவர் தானா? ஏப்பா ஒரு தடவை பார்த்தாலும் தெரியாதியா, தங்குனாதான் உனக்கு என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. நிறைய பேர் சும்மா தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே ஒன்றா நினைக்கிறோம், அப்படி இல்லை. நீங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கொஞ்சம் தங்கி பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அழைப்பு எப்படி கொடுத்தாங்கன்னா, வந்து பாருங்கன்னு அழைப்பு கொடுத்தாங்க, அப்படிதானே? வந்து பார்த்தோன்னே ஒன்றும் ரொம்ப தெரிஞ்சிடாது, ஆனால் தங்கி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வந்து பார்க்குறவங்களா தங்கி பார்க்குறவங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, வந்து பார்க்குறவங்க. பேதுரு இப்படி தான் வந்தார். அவர் பேர் பேதுரு கிடையாதுல்ல, அப்போ என்னது, சீமோன் இப்படி தான் வந்தார், வந்து பார்க்குறவராக வந்தார். அந்திரேயா தங்கி பார்த்ததுனால அந்திரேயாவுக்கு இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இவனுக்கு தெரியல. பார்த்தாரு, அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே. அல்லேலூயா, ஆமென். ஆனால் அவர் பாருங்க, வந்த உடனே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்னப்படுவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு அர்த்தம்னா புதுசாக கான்ஃபிகர் பண்ணிட்டார். இன்னைக்கிலிருந்து நீ இப்படி 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 இயங்குவப்பா. அல்லேலூயா, ஆமென். நீ பாறை போன்றவன். ஆண்டவர் சொன்னதில் எதுவுமே அவன்கிட்ட அது வரைக்கும் இல்லவே இல்லை. ஆண்டவர் எப்பயுமே அப்படிதான். உங்களை பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா உங்களுக்குள்ளே இருக்கும்னு தேடி பார்க்க வேண்டாம், அது உங்களுக்கு இனிமே தான் என்ன செய்யும், அது வரும். பயந்துகிட்டு இருக்கிறவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னார், அப்படித்தானே? அந்த கூப்பிட்டதுலேயே அவன் திரும்பி பார்த்துருப்பான், யாரையா கூப்பிட்றாரு, யார் அது? அது சொல்ல, உன்னை தான் நான் கூப்பிட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. இல்லை, நான் கூப்பிட்டோன்னே நீ அப்படி என்ன செஞ்சிடுவ, மாறிடுவ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இரவிலும் ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன இல்லையோ அதையே சொல்லி கூப்பிட விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட்.
நீ ஒருவேளை வேதனையோடு பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆரோக்கியமானவன், நீ பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மிகுந்த மனக்லேசத்தோடும் கலக்கத்தோடும் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சமாதானத்துள்ளவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னா அப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும். அவன் கொஞ்சம் குண்டா இருப்பான், ஆளு என்னை மாதிரி கொஞ்சம் குண்டா இருப்பான். அதனால அவனை போய் பார்த்து, நீ பாரு, நீ மலை மாதிரி இருக்கன்னா எப்படி இருக்கும், உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு பாதையில் நடந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்மகிட்ட வந்து அந்த என்ன கேட்பான் தெரியுமா, எந்த கடையில் அரிசி வாங்குற, நான் வேணுக்கு என்ன சொல்லி தெரியுமா, ரேஷன் கடையில் வாங்குறேன். அல்லேலூயா. சரி, அவன் என்ன நினச்சிட்டான்னா, இவர் நம்மளை உருவ கேலி பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டான். அப்படி இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், அன்னைக்கு அவனை பார்க்கும்போதே தெரியும் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன உருமாற்றங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட வந்த நிறைய பேர் எப்படி இருந்திருக்காங்க, நான் உட்காந்து பார்த்தேன். நிறைய பேர் எப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளாக இருந்திருக்காங்க. சொன்னால் உடனே என்ன பண்ணிக்கிறோம், டபக்குன்னு கோச்சிக்கிறோம், டபக்குன்னு கோச்சிக்கிறோம். ஆனால் இவரும் அவனை தான் என்ன பண்ணுறாரு தெரியும். சில ஆள் பார்த்துருக்கீங்களா, என் கூட பாஸ்டர் நாங்கள் உங்ககிட்ட இனிமேல் சரியாக பேச மாட்டோம். என்ன, நீங்கள் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களை நீங்கள் என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா, நீங்கள் எங்களை பார்ப்பீங்கன்னு நினச்சோம், நீங்கள் பாட்டில் என்ன பண்ணிட்டீங்க, பார்க்காமலே வந்துட்டீங்க. அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் அவங்கள தான் என்ன பண்ணுறாரு, அவர் விடாமல் அவங்கள வச்சு தான் என்ன பண்ணுறாரு, வல்லமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அவங்க வந்து இமோஷனலி சென்சிட்டிவாக இருக்காங்க, அவங்கள ஸ்பிரிச்சுவலி சென்சிட்டிவாக மாற்றி அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். உண்மை தானே. இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க, தொட்டா சிரிங்கியா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் நாங்கள் படக்குன்னு கோச்சுக்கிறோம். ஆனால் எங்களை அவர் என்ன செய்கிறது இல்லை, விட்டு கொடுக்கறதே இல்லை. எங்களை வச்சு தான் எல்லாத்தையும் செய்ய விரும்புகிறார். அவர் பாட்டில் போயிட்டார். ஒருவேளை முழுசாக ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் இருந்தானான்னு கூட தெரியாது. படக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். எங்கே போயிட்டார், தம்முடைய வேலையை பார்க்க போயிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்குன்னு ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் விடவே மாட்டார். ஆமென். நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு சூடு சொர்ண ரோஷம் மானம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அவருக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் அவர் துன்பப்படுத்தினாலும் அவர் உங்களை நேசிச்சுட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விட்டுட்டு போயிட்டான். அவர் வேறு பார்த்தாலும் அப்படி ஒன்றும் ராஜா மாதிரி தெரிலன்ட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், குறித்து வச்சிருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். If God marks a day as a day of encounter, love encounter for you, you will not miss it. You can never miss it. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அவர் தம்முடைய நேசத்தால் உங்களோடு இடைபட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் என்றால் அதை நீங்களும் மாற்ற முடியாது, அவரும் அதை மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பயும் போல தான் வீட்டில் சொல்லிட்டு கிளம்புனா, அம்மா இந்த போயிட்டு வரேம்மா, எந்தியா கொண்டு வரேன் போயிட்டு அப்படின்னு போய் ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை. அல்லேலூயா. இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு தெரிந்த எல்லா ரூட்லையும் என்ன பண்ணான், போய் பார்த்துட்டான். எல்லா இடத்துலையும் போய் பார்த்து எதுவுமே நடக்கவே இல்லை. ஒருவேளை இந்த செய்தி இன்னைக்கு நான் யாருக்கு பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய நோக்கமெல்லாம் பேதுருக்கு அந்த வல்லமை எப்படி வந்துச்சு அதை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை மெதுவாக எங்கிட்டலாமோ என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டுட்டு போகிறார். ஒருவேளை நான் எல்லாமே முயற்சித்துட்டேன் எனக்கு நடக்கலைன்னு சொல்லி வந்திருந்தீங்கன்னா
இந்த இரவு ஆண்டவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல. கரைக்கு வந்தாச்சு, படகை ஓரம் கட்டியாச்சு, எல்லாம் வெளியே இறங்கியாச்சு. வலையை என்ன பண்ணாங்களாம்? அலசி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு கடல் கரையிலே வந்து நின்றார். கெனசரேத்து கடல் அருகே இயேசு வந்தார். அதான் முதல் வசனம். கெனசரேத்து கடல் அருகே இயேசு நின்ற போது, ஹல்லேலூயா, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென். அப்படி நெருங்கி கூட்டமா ஜனங்கள் நிற்கும் பொழுது 2 படகை கரையில் என்ன பண்ணாராம்? பார்த்தாராம். 2 படகுகள் கரையிலே நிற்கிறது. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த 2 படகுல ஒன்று, வேதம் சொல்லுகிற 3ஆம் வசனத்தில், அவைகளை ஒன்று சீமோனுடையதாய் இருந்தது. It belonged to Simon. சீமோனுடையதாக இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப சீமோன் சொல்லிக்கிறதுக்கு, என்னோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வெறுமையான படகு. Simon is now the owner of an empty boat. ஒண்ணுமே இல்லை, அதுக்குள்ள சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்கு. Praise the Lord. உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கு அப்படின்னா நான் சொல்றேன், இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை நான் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டதை பற்றி நான் பேசுகிறேன். அதே நேரத்தில் கீழ்ப்படிதல், விசுவாசம் என்பவைகளை உத்தமம், அதில் இருக்கிற உத்தமத்தை, அந்த உத்தமத்திலே நீங்கள் நடக்கும்போது நீங்கள் நினைத்திருக்க முடியாத அல்லது எழுதியிருப்பதிலும் மேலான அற்புதங்களை ஆண்டவர் செய்ய முடியும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் பரீட்சைக்கு எழுத போயிருப்பாங்க, பரீட்சை எழுத உட்கார்ந்துருப்பாங்க, அப்படித்தானே? ஒரு கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கலங்கி போயிடுவாங்க, அப்படித்தானே? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவுட் ஆஃப் சிலபஸில் அற்புதம் பண்ணுறவர். அப்படிதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இதில் எழுதப்படாத வேறு அநேக கிரியைகளையும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பதாக செய்தார். அவைகளை எழுத போனால் எழுதப்படும் புஸ்தகங்களை உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசம் கொஞ்சம் கூடிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில அவுட் ஆஃப் சிலபஸ் அற்புதம் நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சு பார்க்காதது நடக்கும். இந்த இரவு அப்படி ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல இருந்து நான் சொல்ல போறேன், இந்த செய்தியிலிருந்து அதையும் நான் சொல்ல போறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இயேசு அந்த படகுல என்ன பண்ணிட்டாரு? ஏறிட்டார். இயேசு அந்த படகுல ஏறிட்டாரு. ஏறி இயேசு போதகம் பண்ண தொடங்கினார். ஆமென். நம்ம ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மண்ணையே மீனாவும் மாற்றலாம், அப்படித்தானே? மண்ணை மனுஷனாவே மாற்றினவரால் மீனை மாற்ற முடியாதா? ஆனால் அவருக்கு என்ன தீர்மானம் பண்ணியிருந்தார்னா, அவன் போன தோல்வியின் பாதையிலேயே அதே வழிகளின் ஊடாய், அதே பாதையின் ஊடாய் அவனை நடத்தி அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிக்க பல விதங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த பகுதியிலெல்லாம் போய் பார்த்து ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை நினைச்சிங்களோ, அதே பாதையிலே அவர் உங்களை நடத்தி
உங்களுக்கு ஒரு சம்பூரணத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து படவில் ஏறிட்டாரு. அது சீமோனுடையதாக இருந்தது. அந்த படவில் ஏறி உட்கார்ந்து போதகம் பண்ணினார். வேதம் சொல்கிறது போதகம் பண்ணி முடித்த பின்பு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா, அது முடிக்கிறாருன்னா அங்கே ஒரு பெரிய துவக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. போதகம் பண்ணி முடித்தார். அப்போ மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறோம்? நாங்கள்லாம் போதகம் பண்ணி முடித்தோம்னா என்ன பண்ணுறோம்? என் ஆத்துமாவே கத்தரி, அப்படிதானே? நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன யோசிப்பீங்க? என்னடா இன்னும் நேரம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடிக்காமல் இருக்கிறாரே. நல்லா கவனிங்க. இயேசு போதகம் பண்ணி முடித்தார். முடித்த உடனே சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், சீமோனை பார்த்து சொன்னார், பேதுரு பார்த்து சொல்ல, சீமோனை பார்த்து சொன்னார், சீமோனே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அல்லேலூயா. ஆழம் அப்படின்னு தான் சொன்னார், அப்படிதானே? எந்த ஆழம் எதுவும் சொன்னாரா? இதுதான் ஆழம்னு சொன்னாரா? அதான் ஆழம்னு சொன்னாரா? இல்லை. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். அவனுடைய ஞானத்துக்கே விட்டு கொடுத்துட்டாரு. அவனுடைய எண்ணங்களுக்கே நீ எதை ஆழம் நினைக்கிறியோ அதான்ப்பா ஆழம். அல்லேலூயா. உன் பார்வையில் எது ஆழம் நினைக்கிற அதுதான் ஆழம். அங்கேயே மீன் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. முதல் வசனம் என்ன சொல்லுது? பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார். எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? தெரியாதுங்க, அப்படிதானே? திரளான ஜனங்கள், அப்படிதானே? அல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கெல்லாம் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரா? கொடுத்தாரா? அல்லேலூயா. இங்கே என்ன பண்ணாரு? இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க. ஏசு சொன்னாரு, அப்பா ஆழத்திலே போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை, அப்படிதானே? அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? வலைகளை ஏன் சொன்னாரு? பேதுரு வலைகளை போட்டானா? எவ்வளவுதான் போட்டான்? 1 தான் போட்டான், அப்படிதானே? அவருக்கு தெரியாதா? இப்படி யோசிச்சு பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும். ஒரு வலையை போட்டாலே 2 படவும் அமிழத்தக்கதான மீன்கள் நிச்சயமா கிடைக்கும். பேதுருக்கு என்ன தேவை? பேதுருக்கு எவ்வளவு தேவை? ஒரு படகு, 1 தான் சீமோனுடைய படகு, அப்படிதானே? 1 தான் சீமோனுடைய படகு. அதிகபட்சமா பேதுருடைய கூட்டாளிகளோடதெல்லாம் சேர்ந்து பார்த்தா எவ்வளவுதான் இருக்கு? 2 தான் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், ஒரு வலையை போட்டாலே இந்த 2 படகும் என்ன பண்ணிடும்? நிரம்பிடும். ஆனா இயேசு அற்புதத்தை செய்ய நினைத்தது இவர்களுக்கு மட்டும் அல்ல. இந்த 2 படகுக்கு மட்டுமா? இல்லையா. அல்லேலூயா. எல்லா ஜனங்கள் நிற்கிறாங்களே, சுற்றி நிற்கிற அவ்வளோ ஜனத்திற்கும் எப்பெல்லாம் இயேசு உபதேசம் பண்றாரோ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. அன்னைக்கும் அதை தான் என்ன பண்ணாரு? நினைச்சாரு. அல்லேலூயா. He wanted to give something for everyone. படகிலிருந்து கவலையோடு கூட வலைகளை அலசி கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த பேதுருவுக்கும் உத்தமமாய் அவரிடத்தில் வசனம் கேட்கும்படி நெருங்கினவர்களுக்கும் கொடுக்கவே விரும்பினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா அவருடைய விருப்பம்லாம் என்ன செஞ்சிடும்? நிறைவேறும்.
இங்கே 2 படகு நிரம்புன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ் அற்புதம் நடந்திருக்கும். எப்போ? அவன்கிட்ட இருந்த வலையை பூரா, அல்லேலூயா, அவருக்கு தெரியும் அவன்கிட்ட 2 படகு தான் இருக்குன்னு தெரியும். உன் 2 படகுகளையும் கொண்டு வான்னு அவர் கேட்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வலைகளை போடுங்கள். பேதுருவே, உன்கிட்ட நிறைய வலைகள் இருக்கு, ஆனால் 2 படகு தான் இருக்கு. அல்லேலூயா, praise the Lord. I know that you have nets but only 2 boats. நான் உனக்கு தரணும்னு நினைக்கிறது உன்னுடைய படகுகளை விட பிரம்மாண்டமானவைகள். அல்லேலூயா, praise the Lord. உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல உனக்கு தரணும்னு நினைக்கிறேன்ப்பா. அற்புதம் உனக்கு மட்டும் உரியதல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எதுக்கு விட்டுட்டு போனான்னு நினைக்கிறீங்க? உணர்ந்துட்டான், பாதத்தில் விழுந்து, நான் ஐயையோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், நான் வலைய பூரா போட்டிருப்பேனே ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் நம்ம போயிடுவோம், அவங்களாவது என்ன பண்ணட்டும், சாப்பிடட்டும் அப்படின்ட்டு மீனெல்லாம் என்ன பண்ணிட்டான் கரையிலே. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என்னை விசுவாசத்திலும் கீழ்ப்படிதத்திலும் உத்தமத்திற்குள்ள என்ன பண்ணுங்க, நடத்துங்க. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் அதற்கு ஒரு வரையறை என்ன செஞ்சிடக்கூடாது, குறிச்சிடக்கூடாது. When you are intending to bless me, I should not limit your power. My disobedience and my little faith should not limit your power. உம்முடைய வல்லமையை என்னுடைய அவிசுவாசமோ என்னுடைய கீழ்ப்படிதலோ மட்டுப்படுத்திட கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பேதுரு நினைச்சிருக்கலாம், இங்கே தான் ஒன்றுமே இல்லையே, ஒரே ஒரு வலையை போட்டு காட்டுவோம், ஒன்றுமே இல்லைன்னு காட்டுவோன்னு. ஆனால் ஆண்டவர் தெரியும், அப்பா நீ ஒரு வலையை போட்டீங்கன்னா உன்னுடைய 2 படகு தான் நிரம்பும், ஆனால் நான் உனக்கு அதிலும் அதிகமாய் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சுற்றி நிற்கிற அந்த திரளான ஜனங்களும் திருப்தி ஆகும்படிக்கு, அவர்களும் திருப்தி அடையும்படிக்கு நான் நிறைய கொடுக்க நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? ஒரே ஒரு வலையை மட்டும் போட்டு உன் படகுகளை மட்டும் என்ன பண்ணிட்ட, நிரப்பிட்ட. அதுவே அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்பதே அவனுக்கு எப்படி இருக்கு, பிரமிக்கிறான். அல்லேலூயா. ஆனா வலையெல்லாம் போட்டிருந்தா, வலைகளை போடுங்கள்னு சொன்னவர் இன்னும் ஒரு வலையை போட்டிருந்தா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு வலைக்கு 2 படகு நிரம்பி இருக்கு, இன்னும் ஒரு வலையை போட்டிருந்தா, அப்புறம் இன்னும் போட்டிருந்தா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ரகசியத்தை அவன் தெரிய ஆரம்பிச்ச பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை, அவன் இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆனாலும் இந்த அற்புதம் செய்யப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றார் அவனை பார்த்து, இது முதல், அப்படிதானே? 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய். இது முதல், பயப்படாதே, இது முதல். உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு இரவு. அல்லேலூயா. இங்கிருந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போன, ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசமோ என்னுடைய கீழ்ப்படியாமையோ உம்முடைய வல்லமையை மட்டுப்படுத்திட கூடாது, உம்முடைய அற்புதங்களை குறைத்து விட கூடாது. அல்லேலூயா. நீர் என்ன சொல்லுகிறீரோ. அதனாலதான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் தாயாக மரியாள் வேலைக்காரரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வலைகளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணிடணும் தெரியுமா? படக்குன்னு எல்லா பேரையும் கூப்பிட்டியப்பா, எத்தனை வலை இருக்கு நம்மகிட்ட? ஆண்டவர் வலைகளை போடுங்கள்ட்டாரு. எல்லா வலையும் என்ன பண்ணுங்க, போட்டுருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேச பேச அவருடைய வார்த்தைக்கு இணங்கி மீன்கள் நிறையா வந்துருச்சு. ஆனால் வலை என்னதான் இருந்துச்சு? ஒரு வலை தான். 2 படகு தான் ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் அந்த அற்புதத்தின் நோக்கம் என்னன்னா, இது முதல் உன்னுடைய அடையாளத்தை நான் என்ன செய்கிறேன்? மாற்றுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் மீனையும் அவனையும் பிரிக்கவே முடியாது. அப்படிதானே? பிறந்ததிலிருந்தே மீனவனாக அறியப்பட்ட ஒருவன், அவனையும் அவனுடைய ப்ரொஃபஷனையும் பிரிக்கவே முடியாது. அது லைஃப் ஸ்டைலோட சேர்ந்து போனது. ஆனால் அன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், இது முதல். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இது முதல் உனக்கு ஒரு அடையாளம் மாற்றம். இது முதல் தேவனுடைய நோக்கத்திற்குள் நீ நடக்க துவங்குவாய். இது முதல் உன்னை குறித்த தேவ திட்டத்திற்குள் அடி எடுத்து நீ வைப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதம் எதை முதல்ல அவனுக்குள்ள கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஒரு கன்விக்ஷன். அப்படிதானே? ஒரு உணர்வு. அப்படியே அவருடைய பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஒரு கன்விக்டட் பர்சன், ஒரு உணர்வடைந்த ஒருவன். அதனாலதான் அவன் பண்ண பிரசங்கத்தை கேட்ட உடனே 3000 பேர் உணர்த்தப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. நீங்க உணர்வடையலைன்னா உங்க வார்த்தைகளை கேட்டு யாரும் என்ன செய்ய போறதில்லை? உணர்வடைய போறதில்லை. நீங்க பரிசுத்தம் அடையலைன்னா ஒருவர் உங்க வார்த்தைகளை கேட்டு பரிசுத்தம் அடைய போவது இல்லை. அல்லேலூயா. ஸோ அன்று முதல் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அன்று முதல் அவனுடைய அடையாளத்தை அவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். ஏன்னா பவுல் சொன்னார், எனக்கு லாபமாக காணப்படுகிறவை எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசு நிமித்தமா நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக என்ன செய்கிறேன்? எண்ணுகிறேன். அப்படித்தானே? லாபமானவைகள். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், கிறிஸ்துவின் நிமித்தமா நீங்கள் விட்டு வந்த லாபமானது என்னது? ஆண்டவருக்காக நான் லாபமானது ஏதோ ஒன்று விட்டுருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் பாவத்தை விட்டேன் பாஸ்டர். அது பாவம் உன்னை நஷ்டப்படுத்துறது தானே இது, இல்லையா? பழைய குணத்தெல்லாம் விட்டேன் பாஸ்டர். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் என்ன பண்ணேன்? விட்டேன். இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் உன்னை நஷ்டப்படுத்துறது தானே. ஆனால் உனக்கு லாபமாக இருக்கிற ஏதோ ஒன்றை கிறிஸ்துவுக்காக நீ விட்டுறது உண்டா? அல்லேலூயா. அவ்விதமாக கிறிஸ்துவுக்காக லாபமான ஏதோ ஒன்றை நீ விட்டிருப்பது உண்மை என்றால் அது உன் வாழ்நாளெல்லாம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த நிழல் அற்புதங்களை பிறப்பிக்கிற அந்த நிழல், அப்படித்தானே? அந்த நிழல் அற்புதங்களை பிறப்பிச்சிச்சு. இந்த நிழல் எப்படி வந்துச்சு? Something is following Peter wherever he goes. எங்க பேதுரு போனாலும் ஏதோ ஒன்று அவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கே. அந்த வர்றது அற்புதமா இருக்குதே. ஹல்லேலூயா. எப்படி? அப்ப ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, லாபமானவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நீ விட்டது உண்டா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ற ஒரு கேள்வி கேட்டார். பேதுரு என்னத்தப்பா விட்டான்னு கேட்டார். என்னத்தை விட்டான் அப்படின்னு கேட்டார். என்னத்தை விட்டுட்டு வந்தான்? 11 வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நான் உடனே ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே, பணத்தை விட்டா ஆண்டவரே. மீனவனுக்கு மீன் என்னது? பணம். இட்ஸ் மணி. பீட்டர் லெஃப்ட் மணி. ஏன்னா இந்த மீனை கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்த்திருந்தான்னா அவனுக்கு பூராமே என்னது? காசு. வாழ்க்கையில எங்க
படுதோல்வி அடைந்தானோ அங்கேயே அமோக வெற்றி அடைந்திருக்கிறான். அப்படிதானே? அப்படிதானே? எங்க தோற்று போனான் அங்கேயே அதுவரைக்கும் பெற்றிராத வெற்றியை பெற்று விட்டான். அப்ப நான் சொன்னேன், பணம் ஆண்டவரே, what he has left is money. ஆண்டவர் சொன்னாரு, no, he left his miracle. அவன் பணத்தை விட்டுட்டு போலப்பா, அவன் அற்புதத்தை விட்டுட்டு போயிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரா அற்புதமா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைத்தால் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள்? அல்லேலூயா. அவனுக்கு லாபமான அற்புதம், அவனுக்கு உருமாற்றத்தை கொண்டு வந்த அற்புதம். யாரை அவன் நேசிக்க மறந்து இவரிடத்தில் ஒன்றுமில்லை என்று வெறுத்து அவன் அவரை விட்டு போனானோ அவர் அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த அற்புதத்தை அவனால் மறக்கவே முடியாது. இட் வாஸ் a treasured miracle. ஏதோ சாதாரணமா 100 பேத்துக்கு ஒரு ஆளா கிடைச்ச ஒரு விஷயம் இல்லை, அவனுக்காகவே. இட் வாஸ் ஆல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஒன்லி ஃபார் பீட்டர். பேதுருவுக்காகவே சகலவற்றையும் நடப்பித்து நிகழ்த்தின ஒரு பெரிய அற்புதத்தை இயேசுக்கா என்ன பண்ண தெரியுமா? ஜீசஸ், ஃபார் மீ யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் than the miracle. அல்லேலூயா. அந்த அற்புதத்தை விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போனான் பாருங்க, டபக்குன்ட்டு அவன் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அற்புதம் என்ன பண்ணிருச்சு? பின்னாடி போற இடம் போறான். அற்புதம் என்ன செய்து வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்ப நேர அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 5க்கு போங்களே. அங்க போய் 15 வாசிங்க பார்க்கலாம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேற்படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவன் நிழல் பட்டாலே என்ன ஆயிடுச்சான்? சுகம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அவர் பாட்டில் போறார். அவர் எந்த அற்புதத்தையும் தேடி என்ன பண்ணல போல. அவருக்கு பின்னாடி அற்புதம் பூரா என்ன பண்ணுது? வந்துக்கிட்டே விடாம வருது. ஏன்னா அவர் இயேசுவுக்காக அற்புதத்தை விட்டுட்டு வந்தபடினால அற்புதம் அவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. நிழலை போல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு தான் கொண்டு வந்தாங்க. புரியுதா? சிட்டி ஆஃப் பிரைஸ்னு ஒரு சபை இங்க இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இந்த ஊருக்கு வந்தவனே சுகமாயிரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எருசலேமுக்கு தான் என்ன பண்ணாங்க? பேதுரு இன்னும் வரல, பேதுரு நிழலுக்கு இன்னும் வரல. ஆனா ஊருக்கு வந்த உடனே அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் மேல் இந்த அபிஷேகம் அப்படிதான் சொல்லப்படுது. இந்த பட்டணத்திலே ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சாமுவேல் ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு வரும்போதே, அந்த ஏரியாவில் வரும்போதே ஒவ்வொருத்தரையும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறானே. அப்படிதானே வசனம் சொல்லுதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய விரும்புகிற காரியம். அதனால தான் பவர் கேம்ப் வச்சிருக்கிறோம். நாளை கழிச்சு you must carry something when you go from here. Praise the Lord. பேதுரு அவனுக்கு பிறகே அவன் விட்டான். ஆனா எதை விட்டானோ அது அவனுக்கு பின்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பின்தொடர்கிற தேவ வல்லமை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்காக லாபமான எதையெல்லாம் விடுகிறீர்களோ அதெல்லாம் உங்க பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹல்லேலூயா. Thank you Lord. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு இரட்டிப்பான பங்கு இருந்தது. அது யாருக்கு அப்படின்னா, முதன்மையாய் முந்தி பிறந்தவர்களுக்கு. நேசத்தின்படி ஒரு இரட்டிப்பான பங்கு இருந்தது. 1 சாமுவேல் 1:5 அன்னாளை சிநேகித்தபடி 4 இரட்டிப்பான பங்கு. நீதியின்படி ஒரு இரட்டிப்பான பங்கு இருந்துச்சு. 1 நாளாகமம் 5 அதுல 1, 2. ரூபன் தான் முதற் பிறந்தவன். ஆனால் நீதி நிமித்தமா ஒரு யோசேப்பு, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அவன் பாடுகள் நிந்தைகளுக்குள்ளெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டபடியினால் நீதி நிமித்தமா ஒரு இரட்டிப்பான பங்கு. பேதுருவுக்கு அவருடைய ஸ்டைல் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்பா பீட்டர், பீட்டர், நான் உன்னை சும்மா பேதுருன்னு சொல்லல, நான் உன்னை முதன்மையாக்க விரும்புகிறேன். அதன் அடையாளமா தான் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். 2 boats full of fish, 2 படகுகள், இரட்டிப்பான நன்மை. உன்னை நான் முதன்மையாக்குகிறேன். என் நேசத்து நிமித்தமா நீ முதல்வனா மாறுவாய். இது முதல் நீ முதல்வனாய். உன்னை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், இன்றைக்கிலிருந்து என்னுடைய நேசத்து நிமித்தமா நீ முந்திக் கொள்ளுவாய், நீ முந்தி செயல்படுவாய், துரிதமாய் தீவிரமாய் முன்னேறி செல்லுவாய். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அவிசுவாசங்களை மன்னியும், கீழ்ப்படியாமை எங்களிலிருந்து எடுத்து போடுங்க. நீர் சொல்லுகிறத அப்படியே நாங்கள் கேட்டு உமக்கு கீழ்ப்படிய, நீர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் படகுகளை குறித்த கரிசனையோடு மாத்திரம் இராமல் சுற்றிலும் நிற்கிற, நெருங்கி நிற்கிற, வசனத்தை கேட்கிற திரளான ஜனங்களை குறித்த தரிசனத்தையும் எங்களுக்கு தந்தருளும். அவர்களுக்காகவும் நாங்கள் விசுவாசிக்கட்டும், அவர்களுக்காகவும் நாங்கள் கீழ்ப்படியட்டும். உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்புகிறதற்காக நன்றி. தூரத்தில் இருந்தும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இது முதல் ஆண்டவர் இந்த இரவு அவ்விதமாய் குறிக்கப்படுகிறது. இது முதல் நீ முந்திக் கொள்ளுவாய். இது முதல் நீ முதல்வனாய் நிற்பாய். இது முதல் வேறு வழியாய் நீ பிரயாணிப்பாய். உன் தோல்விகளோடு நீ போராடும் காலம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. பேதுருவே, கடலுக்குள்ளே நீ உனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நீ அநேகரை கரை சேர்ப்பாய். ரட்சிப்பின் கரை சேர்ப்பாய். பரலோக தேவனே, இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காய் நன்றி. பேதுருடைய நிழலில் அற்புத வல்லமை காணப்பட்டது போல நாங்களும் செல்லுகிற எல்லா இடங்களிலும் உம்முடைய அற்புத வல்லமை சுமந்து செல்லும்படி அனுக்கிரகம் பண்ணும். கிறிஸ்துவுக்காக லாபமாய் தோன்றுகிறவைகளையும் நஷ்டம் என்று எண்ணி விடட்டும். உம்மை நாங்கள் இன்னும் பற்றி கொள்ளட்டும். நாங்கள் வந்து பார்க்கிறவராயிராமல் தங்கி பார்க்கிறவர்களாய் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்திலும் கூட இருங்க. நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.